ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. ஹலோ 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 அம்மா, வணக்கம். சொல்லுங்கள். தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். சொல்லுமா. என் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். என்ன கேள்விங்கம்மா? இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? சொல்லுவா. சொல்லுங்கம்மா. 12/6/1993. 93. சரிங்க. இரவு 11:20. இரவு 11:20. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஹலோ ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்கம்மா? ஹலோ அம்மா, ஒரு லைவில் இருக்கிறம்மா. அப்புறமேத்தி கூப்பிடுங்க. இன்னொரு 1 மணி நேரம் லைவு முடிஞ்சோன்னே கூப்பிடுங்க. அப்படியா? இது லைவ் கிடையாதா? இல்லைம்மா, நீங்கள் பேசுவீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. 11 எத்தனை மணிங்கம்மா? 11 மணி 20. சரிங்கம்மா. காலையிலைங்களா? எப்போ? நைட்டு. இரவு 11:20. அதான் 12/6/1993 11:20. ஆமாம். என்ன கேள்விம்மா? இல்லை, எப்போ கல்யாணம் நடக்கும்? நாங்களும் பார்க்குறோம், ஒன்றும் அமைய மாட்டேங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி வருது எழுதியிருக்காங்க ஜாதகத்தில். பூரட்டாதி வருதுங்களா? எந்த ஊரில் பிறந்தீங்க? எப்படி? எந்த ஊரில் பிறந்தீங்கம்மா? இது விருதுநகர். பன்னெண்டு 6/1993 11 மணி 20 நிமிஷம் தானுங்கம்மா? ஆமாம். எப்போ, காலையிலைங்களா சாயந்தரமா? இரவு. அப்போ 20 தான் கொடுத்துருக்கேன். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான்மா வருது. அப்படியா? உங்கள் நட்சத்திரமே மாறி இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு வைங்க. நட்சத்திரமே மாற்றி வச்சுருக்கீங்க. அதாம்மா, அது ஏதாவது ஆற்காடு பஞ்சாங்கப்படி ஏதாவது அவங்க ஒரு விதமாக கணிச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் பிழை திருத்தம் இருக்குது. ஆமாம். லக்கணத்தில் கும்ப லக்கணமாக லக்கணத்தில் மாந்தி இருக்குது. விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆயிரும். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. சரி, நன்றிம்மா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கள். 1997 மே 23. உங்கள் பேர் என்னம்மா? ஊர் என்ன? நிஷாந்த்குமார், வேப்பன்குளம். தேதி சொல்லுங்கள். நிஷாந்த்குமார். என்ன தேதிம்மா? 23 மே 1997. 23 மே 23 மே 1997. சரிங்கம்மா. டைமுங்க? டைம் வந்து 3:35 AM. என்ன கேள்விங்கம்மா? திருமணம் வந்து 28 வயசு தாண்டியாச்சு, இன்னும் திருமணம் பொண்ணு அமைய மாட்டேங்குது. அதை கேட்கறதுக்கு. மனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிங்களாம்மா? ஆமாம். லக்கணத்தில் மாந்தி 28 வருஷம் 29 வயசு முடிய போகுது. திருமணம் வந்து லேட் ஆகுது. என்ன பேருங்க? நிஷாந்த்குமார். ஜாதகம் நல்லா இருக்குதுங்கம்மா. இவருக்கு 2-3 பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க, ஜாதகம் பார்க்கலாம் ஒரு நாள். சரிங்களா? இப்போதைக்கு சனிக்கு ஏது சம்மந்தப்பட்டிருக்குதுமா. திருமணம் வந்து ஜூன் 5ஆம் தேதி குரு மாறுறாரு. கல்யாணம் முடிஞ்சிடும். ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே குருவலம் வந்திருக்குமா. ஒரே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரையிலா? ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் எழுதிக்கங்க. ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணு. அம்மா, கூகுளில் சர்ச் பண்ணுங்கம்மா. அநேகமாக திருச்சி பக்கம் தான் இருக்கும். ஆமாம், ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். பூவராக பெருமாள்.
பூவராக பெருமாள் அது கரெக்டு தாங்கம்மா. பூவராக பெருமாள் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஜாதகத்தை நீங்கள் முழுசாக பார்த்துக்கோன்னா நீங்கள் கீழே போயிட்டு கால் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் உடனே கிடச்சிடும், அது பார்த்துக்கலாம். ஆமாம், பார்த்துட்டு அது கல்யாணம் வந்து எப்படிப்பட்ட பொண்ணு அமையும், எந்த மாதிரி குடும்பமாக இருக்கும், எப்படி வாழ்கிறாங்க, அவங்க இனிமேல் எப்படி நல்லா இருப்பாங்க, எல்லாத்தையும் அதில் எடுத்துடலாங்க. நன்றிம்மா, வணக்கம். கல்யாணம் 4 மேச ரிஷபம் மிதுன கடகம் 3 2 5 3 3 6. இவங்களுக்கு கல்யாணம் கூடுதுங்க ஐயா. இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும், நல்லபடியாக அவர்களுக்கு கல்யாணம் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. ஆமாம், திருச்செங்கோடு பக்கத்தில் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு. துளசி மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணிட்டு வரணுங்க. சொல்லுங்கள். என்னங்க ஐயா? ஹலோ. அம்மா வணக்கம் ஐயா. ஐயா ஒரு லைவில் உட்காந்துருக்க, ஆஃபீஸில் தான் இருக்க, இங்கே வாங்க. ஆமாம்மா வாங்க. வாங்க. சொல்லுங்கள் ஐயா. தமிழரசன். குழந்தை பாக்கியம் உண்டா? கரெக்டாக. ஜாதகத்தில் வந்து 3 3 6 6ஆம் இடம், 6க்கு அதிபதியாகப்பட்டது. உடம்புல வந்து மருத்துவத்தோட குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லுதுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆஸ்பத்திரி அவங்க போக வேண்டியது இருக்குதுங்க, ரீசெக்கப் பண்ணணும். ஆமாம், அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தென்குடி திட்டை ராஜகுரு வசிஷ்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். கூகுளில் வந்து தென்குடி திட்டை ராஜகுருன்னு சொன்னால் போதுங்க. அவர் வந்து கேள்வி என்னன்னா தாராபுரத்துல போட்டிருக்காருயா 14/9/94 14/9 94 6:35 AM. சரிங்க ஐயா. எந்த ஊருங்க அவங்க? தாராபுரம். சொல்லுங்க ஐயா. பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்காரு. அவர் லக்கணத்துக்கு 7ஆம் இடமே முடக்கு. 31 வருஷம் 8 மாதம் 7 நாள் ஆச்சு. குரு புத்தி நடக்குது இப்போ. அப்போ ஜாதகத்து ஆமாங்க ஐயா. 7ஆம் இடம் திருமுருகன் பூண்டி, திருப்பூர் மாவட்டம், திருமுருகநாத சுவாமி. திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி, முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி வனஸ்தலம். அந்த ஆலயத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாயம் விட்டாச்சுனால் அந்த தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுதுங்க. அதாவது பிளாக் மேஜிக்கு 8ஆம் இடம் ரகசியமாக நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க. கண்டிப்பாக அவருக்கு அப்போ பவர் இருக்குது. அந்த மேஜிக்கு பிளாக் மேஜிக் எல்லாமே பண்ணுறது, எதிரிகளுடைய தொல்லைகள், மர்ம வேலைகள் இதெல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க ஜாதகத்தில் வந்து அது பிரச்சனை உடைக்கிறதுக்கு குலதெய்வத்துக்கு முழுமையான அபிஷேகம் பண்ணி, ஆமாம் குலதெய்வத்துக்கு முழுமையான அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செஞ்சாச்சுனால் அந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அந்த பவர் வந்து இருக்குது. கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீட்டில் கொடுத்து போட்டால் அந்த தோஷம் வெளியே போயிடும். சொல்லி முடிச்சாங்க ஐயா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கிருஷ்ணவர் போட்டிருக்காரு ஐயா. இப்போ அவருக்கு வந்து வேலையில் வந்து ஒரு கெட்ட இதுவாக இருக்கு. புது வேலை எப்போ கிடைக்கும்? தொழில் மாற்றம் எப்போது? கரெக்டாக இன்னும் கரெக்டாக 60 நாள் இருக்குதுங்க ஐயா. அதில் ஒரு 3 நாள் தொழிலில் வந்து வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. 60 நாளில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தானாக சால்வ் ஆகுதுன்னு சொல்லுதுங்க. சொல்லுங்கள் ஐயா. 16/10/89 3:30 PM. என்ன கேள்விங்க ஐயா? பெங்களூர்ல இருந்து போட்டிருக்காரு ஐயா. இப்போ ராகு திசையில் போயிட்டு இருக்கும்போது ராகு திசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காருயா. அதே போல வீடு எப்போ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு கேட்டிருக்காருயா. லக்கணம் முடக்கு இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் போயிட்டு வரணும். ராகு திசை அவருக்கு நல்லா தான் இருக்குதுங்க ஐயா. ராகு திசையில் சனி புத்தி நடக்குது. அவருக்கு ஜாதகத்தில் மதுரையில்
பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாயம்பிட்டு வந்தால் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை நிவர்த்தி ஆகுன்னு சொல்லுதுங்க. சூப்பர்ங்க. சரவணன் சார், அந்த ஒரு கோயில் மட்டும் போயிட்டு வாங்க, நிறைய பிரச்சனை தீரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கன்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க. எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் எல்லா சூப்பர் சாட்டும் படிச்சாச்சு. படிச்சிட்டிங்க ஐயா? ஹலோ 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 சார், இங்க கோயம்புத்தூர்ல மணிநேரம் பேசுறேன் சார். அப்போ பேசுங்கம்மா. சார் நேம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. சார் எங்க பொண்ணு பாக்குறேன். சொல்லுங்க. 15/8/96 சார். 15/8/96. டைம் வந்து 12:36 AM சார். 12:36 AM. என்னங்கம்மா? 12:36 AM சார். 12:36 AM. சரிங்கம்மா, என்ன கேள்விங்கம்மா? சார் மேரேஜ் எப்போங்க சார் அமையும், எப்படி வரும் சார் அந்த மாதிரி? அவர் ஜாதகத்தில் 30 வயசு ஆச்சு, கேது புத்தி நடக்குது. 6/9/2026 வரைக்கும் இருக்குதுங்கம்மா. இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். கேது புத்தி ஆமாம், சூரியன் திசையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் புத்தியில் கல்யாணம் முடிஞ்சிருங்கம்மா. 2027 லாஸ்ட்டுக்குள்ளே கல்யாணம். இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். இந்த குருபலன்லேயே உங்களுக்கு கல்யாணம். ஆமாம், முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் போயிட்டு வாங்க. மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திண்டிவனம் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை மயிலம் எழுதிக்கங்க. மயிலம் சுப்பிரமணிய சுவாமி. வடகிழக்கு திசையிலேருந்து அமையுங்கம்மா. அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ஞானமுள்ள பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து நல்லதாக வரும். நல்லதும்மா, வணக்கம்மா. அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷமா. சரி, நன்றிம்மா. ஹலோ வணக்கம் ஐயா. 7/10/1979. 7/10/1979. அப்புறங்க போட்டாச்சுங்க ஐயா. திருநெல்வேலி போட்டாச்சு. நீங்கள் அஸ்வதி நட்சத்திரம், மேசராசி, மிதுன லக்கணம். லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குது. ஆமாம், 46 வருஷம் 7 மாதம். என்ன கேள்வி ஐயா? என்னங்க? குலதெய்வத்துக்கு. ஓகே. 10 கர்மா. அருப்புக்கோட்டை சிவன். அருப்புக்கோட்டை பழைய கால சிவன். சொல்லுங்க. பழைய கால பெரிய கோயில் சிவன் கோயில் அங்கே இருக்குதுங்க. நீங்கள் அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி இதெல்லாமே நல்லது நடக்குங்க. சரிங்களா? நன்றிங்கம்மா, வணக்கம். ஐயா 2 முடிஞ்சு 54 6 நிமிஷம் ஐயா. உட்காந்துக்கிறாங்க மணி. ஆமாங்க கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. அது ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? சிவகுமார். சொல்லுங்க ஐயா. 13 ஐயா சொல்லுங்க. 13 11 1999. சரிங்க ஐயா. ஈரோடுங்க ஐயா. ஈரோடு. இல்லை என்ன டைம் எவ்வளோங்க? 9:11 PM. ஐயா இதை வரேன். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம்ங்க. ராசி வந்து தனுசு ராசி. 8ஆம் இடம் முடக்கு. என்ன கேள்விங்க ஐயா? ஆடிட்டிங்க. 2030 வரைக்கும் காமிக்குதுங்க ஐயா உங்களுக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்குதுங்க.
2027 12வது மாதத்துக்குள்ளே முடிக்கலாங்க. ஓகே. ம். சரிங்க. ரொம்ப நன்றி. வாங்க. நன்றிங்க ஐயா. ஹலோ. ஹலோ. அம்மா குட் ஈவினிங் சார். வணக்கம்மா. சார் டேட் ஆஃப் பர்த் வந்து 22/9/1983 சார். உங்கள் பேருமா? பேரு தனலட்சுமி சார். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நான் தேனி மாவட்டத்தில் இருக்கேன். தேனி மாவட்டம். சொல்லுங்க ஐயா. பிறந்தது வந்து மதுரை பெங்களூர் சார். என்னங்க? எனக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் கிடைக்குமா? 2-3 தடவை இன்டர்வியூ வரைக்கும் போய் மிஸ் ஆயிடுச்சு. குரூப் 1 தான். எக்ஸாம் எழுதினா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? 325 437 ஜாது. அம்மா இந்த ட்ரிப்பு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்கம்மா, கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தெய்வ அருள் நிறையா இருக்குது. குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு வாங்க. திருச்செந்தூர் ஒருக்கா போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா. ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கங்க. சரி தேங்க்யூ சார். சரி. ஹலோ 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 ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். ஐயா வணக்கங்க, கோயம்புத்தூர்ல கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள். 2/2/1979. என்ன கேள்விங்க ஐயா? ஐயா தொழில முன்னேற்றமே இல்லைங்க. சரி. தொழில் பண்றாங்க. என்னங்க ஐயா? சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேன், முன்னேற்றமே இல்லைங்க. சரி. 2 4 6 7. ஐயா காசி போயிட்டு வாங்க ஐயா. உங்களுக்கு ஜாதகத்தில் பிரச்சனை காசி ஜாதகமாக தான் இருக்குது. சரிங்க ஐயா. காசி ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த கங்கா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு சூரிய ஆராத்தி பார்த்துட்டு வாங்க. ஓ அப்படிங்க ஐயா. ஆமாம். கொஞ்சம் ஏதாவது பக்கமாக இருக்கும், ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எங்கள் அம்மா ரொம்பவே இதாக இருக்குங்க. பழனியில் திரு ஆவின்குடி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பழனியில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மூலஸ்தானத்தில் சரிங்க ஐயா. அந்த கோயிலை வந்து 21 முறை தலையை சுற்றி, அந்த 21 முறை அந்த பிரகாரத்தை சுற்றி, சுப்பிரமணிய சாமி, குழந்தை வேலாயுத சாமி, நீங்கள் அந்த கோயிலில் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. தொழில் கடை சூடு பிடிச்சிக்கும். சரிங்க, நல்லது. 21 முறை சுற்றுறங்க. எப்பவுமே 21 சுற்றணும். முவேலி 21 தலைமுறைக்கு சுற்றணும். அதாவது 6 வடை வீடுங்கிறது பழனின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரு ஆவின்குடி தான் பழனிய 3வது படை. அது முழுசாக முடிக்கணுங்க. ஆமாம், வாங்க. சரி. சரி, நன்றிங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா. விஜய், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. என்ன கேள்விங்க ஐயா உங்களுக்கு? 11 7 1994. டைமுங்க என்னங்கம்மா? காலையில் 5 மணி. சரிங்க ஐயா. என்ன கேள்விங்க? அது என்ன கேள்விங்க ஐயா? ஐயா நீங்கள் என்ன விஷயமா ஃபோன் பண்ணுறீங்கன்னு? ஐயா அதெல்லாம் வேண்டாம். என்ன கேள்வி? குரு பயிற்சி விட்டுருங்க, அது குரு மாறட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து இந்த வேலை மாற்றத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுதான் வேணுங்க. என்ன வேலை மாற்றம் வந்து? ஹலோ. அந்த வேலை விஷயமா வேற கம்பெனி போலான்னு இருக்கீங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? அதை 7/6/2026 6வது மாதத்துக்கு மேலே நீங்கள் போகலான்னு சொல்லுதுங்களே. 6வது மாதத்துக்கு மேலே போயிட்டு வாங்க ஐயா. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் முடக்கு. கோவையில் உக்கட நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னொரு மாற்றம் வரும்னு சொல்லுதுங்க. அந்த கோயில் போயிட்டு வாங்க, ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? சரி, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சதீஷ் முத்துராமலிங்கன் ஒருத்தர் போட்டிருக்காரு. சீக்கிரம் போடுங்க ஐயா. 17/12/92 17/12/92 92ங்களா? 2/15 AM 2/15 AM. அவருக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பயமா இருக்குங்க, நிம்மதியே இல்லாம இருக்கிறான். சோனியா 17/12/92 2/15 AM சென்னையில இருந்து நிம்மதி இல்லாம இருக்காங்க. அதுக்கு ஏதாவது
அது பேருங்க அவங்க பேர் சுகன்யா. சுகன்யா அம்மாவுடைய ஜாதகத்தில் உத்தர நட்சத்திரம், கன்னியா ராசி, மேச லக்கணம், 9ஆம் இடம் முடக்கு, தெய்வ அருள் கம்மியாக இருக்குது, மரண பயங்கள் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முடக்கு தோசை கோயில் போயிட்டு வந்தால் மன தைரியம் ஆயிடுவாங்க. ஆமாம், வாழைத்தான் பிறந்திருக்கிறோம். அதனால் அந்த வாழை பிறந்திருக்கிறனால என்ன ஒரு யோகன்னு கேட்டால் என்ன பயம் இருந்தாலும் சரியாயிரும். திருச்சி தாயுமானவர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். உச்சிஷ்ட மகா கணபதி, கணபதியிலே 4வது கோயில் திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலில் சாமியே வந்து பிரசவம் பார்த்ததா அந்த கோவிலுடையது. அதனால தான் அந்த கோயில் சாமி வேறு தாயுமானவர். அதனால் அந்த கோயிலுக்கு சுகன்யா அவங்க போய் சாமிக்கு ஒரு 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் நல்லா இருக்குங்க. என்னங்க 14 893 2:29 PM சென்னை. 2:29 PM சென்னை. அவங்களுக்கு திருமணம் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு? ஜாப் எப்ப இங்க கிடைக்கும்? என்ன கடமை? ஆ 32 வருஷம் 9 மாதம் 7 நாள் ஆகுது. திருவாதிரை நட்சத்திரம், மிதன ராசி, விருச்சி இலக்கணத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தொழில்ஸ்தானம், அதாவது தொழில்ஸ்தானம் வந்து இந்த 5வது மாதத்துக்கு மேலே தொழில் நல்லா இருக்குங்க. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலும் இந்த வருஷம் 2026, அதாவது 5வது மாதத்துலேருந்து 2027 5வது மாதத்துக்குள்ளே திருமண வாழ்க்கையும் தொழிலும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் தரேன். கும்பகோணத்தில் அகோர வீரபத்திரர், மகாமகா குளத்துக்கு பக்கத்தில் அகோர வீரபத்திரர் கோயில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து நதியில் கும்பகோணத்தில் வந்து மகாமகா குளத்தில் குளிச்சுட்டு சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாயம்பிட்டு வந்துட்டால் உங்கள் ஜாதகத்தில் எல்லாமே சிறப்படையும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்கு. சரிங்களா? நல்லதே நடக்கும். ஐயா வந்து லைவ் செஷன்ல கலந்துக்கலாம். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பாருங்க நிறைய எடுக்க முடியல, தவறாக எடுத்துக்காதீங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய அழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனால் வாரம் எப்படியும் இந்த அதாவது ஜோதிட ரகசியம் சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபோட இன்றைக்கி உலகம் பூரா இலவசமாக ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லா மக்களுக்கும் இலவசமாக ஒரு நல்ல கோயிலை கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த ஜோதிட ரகசியம் சேனல் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்மளை போல் நிறையா ஜோதிடர்கள் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்கள் வரும்பொழுது அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ யாரோ இன்னொரு ஜோதிடர் வர்றாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், நம்ம குறைய அவர்கிட்ட கேட்கலான்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு சுவிட்சு போட்டால் தான் அங்கே லைட் எரியும். அதே போல் தான் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப்னால் என்ன நல்லது நடக்குன்னா தமிழ்நாட்டில் பலவிதமான ஜோசியர்கள் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க கேமரா கொண்டு போய் வச்சு இன்றைக்கி நல்ல விதமாக இந்த பணியை செஞ்சிட்ருக்குறாங்க. இது ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு சிறப்பான சேவை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லது நடக்கும் என்று சொல்லி. அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க. இந்த ஜோதிடத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், இத்தனை பேர் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பதில் சொல்ல முடியாதனால வாரம் நாம் வந்து எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இதில் மெயினாக என்னென்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு இந்த லைவெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சு ஒரு மணி நேரத்தில் இந்த ஃபோன் அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்புக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம், மற்ற நாள் திருப்பூரில் பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆதிகால பரிகார புத்தகம் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம், உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ஆதிகால பரிகார புத்தகத்தை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகமும் வேணாலும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். முள்ளமாக போங்க, அவசரம் இல்லாமல் போயிட்டு நல்லபடியாக, அதாவது வந்து ஒரு அவசரம் இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, A4 சைஸ், கிட்டத்தட்ட 1736 பரிகாரங்கள் இந்த புத்தகம் கொடுத்துருக்கோம். ஆமாம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். விஸ்வாமித்திர கோயில் கூட்டிகிட்டு போகிறோம்.
முதல் முறையாக விஸ்வாமுத்திரை நம்ம இந்த சேனலில் தான் காமிச்சோம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இது சக்கரமாகவே செய்து வச்சுருக்கேன். இது மக்களுக்கு வந்து ஒரு பயன்படக்கூடியது. இழந்த சக்தியை மீட்டெடுத்தவர் விஸ்வாமுத்திரர். இந்த எந்திரம் வீட்டில் இருந்தால் இழப்பே வராது. அதுக்காக இந்த விஸ்வாமுத்தருடைய எந்திரத்தவே நான் மக்களுக்காக சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இந்த எந்திரமும் நீங்கள் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், கொரியர்லேயும் கிடைக்கும், நேரடியாகவும் கிடைக்கும். இதெல்லாமே மக்களுக்காக. இது இல்லாமல் நம்ம மாதம் பௌர்ணமிக்கு நம்ம விஸ்வாமுத்திர கோயிலுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போய் 100 பேர் 200 பேர்த்து அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தேவையான அர்ச்சனைகள் பூஜைகள் எல்லாம் செய்து கொடுத்து திருச்செந்தூர் கடலில் நீராடி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த விலைகள் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணியே நீங்கள் கேட்டுக்கலாம். அது பப்ளிஷ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் கடலில் போய் நீராடி காலையில் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பௌர்ணமி அன்னைக்கு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு விஸ்வாமுத்திர கோயிலை வந்து பூஜை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது திருப்பரங்குன்றம் முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மதுரையில் இன்மை நன்மிதர்வர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி மோட்ச விளக்கு ஏற்றி மக்களுக்காக எல்லா உதவி செய்து கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதனால் நம்ம எத்தனையோ நன்மைகள் செய்தாலும் கூட எவ்வளோ வேலை இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அடியேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.